மாயக்குகை மற்றும் 3 நண்பர்கள். முதன்மை. ஒரு மலை கிராமத்தில் 3 நெருக்கமான நண்பர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் விக்னேஷ், சந்தோஷ் மற்றும் கீர்த்தனா. விக்னேஷ் மிகவும் துணிவாளன், சந்தோஷ் அறிவாளி மற்றும் கீர்த்தனா உண்மையான கனவாளி. மாயக்குகையின் ரகசியம். கிராமத்தின் அருகே ஒரு பழமையான மலை இருந்தது. அந்த மலைக்குள் ஒரு மாயக்குகை இருப்பதாக எல்லோரும் கூறினார்கள். அந்த குகைக்குள் நுழைந்தவர்கள் ஒருபோதும் திரும்பி வரவில்லை என்பதனால் யாரும் அங்கு செல்ல துணியவில்லை. ஒரு மாலை விக்னேஷ், சந்தோஷ் மற்றும் கீர்த்தனா குகையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த குகையில் ஒரு மர்ம சக்தி இருக்கிறது, நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் விக்னேஷ். ஆனால் அது ஆபத்தானதாக இருக்கலாம் என்றார் சந்தோஷ். ஆனால் நம்மால் ஒன்றும் முயற்சிக்காமல் இருக்க முடியாது என்றார் கீர்த்தனா. இங்கே ஒரு சிறிய இடைவெளி. பயணத்தின் தொடக்கம். மூவரும் அவர்களது சஞ்சிகளுடன் குகைக்குச் செல்ல முடிவு செய்தனர். மாலை நேரத்தில் மலைக்கு அருகில் அவர்கள் சென்றனர். குகையின் வாயில் பெரிய பாறைகளால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் துலங்கும் ஒரு சின்ன ஒளியை அவர்கள் கண்டனர். அந்த ஒளியை பின்தொடர்ந்து அவர்கள் குகைக்குள் நுழைந்தார்கள். குகையின் முதல் சோதனை. குகைக்குள் அவர்கள் நுழைந்தவுடன் அவர்கள் முன்னால் ஒரு பெரிய பொம்மை உருவம் தோன்றியது. நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள் என்றது அது. விக்னேஷ் தைரியமாக முன்னேறி, நாங்கள் இந்த குகையின் ரகசியத்தை அறிய வந்தோம் என்றான். அதற்கு பொம்மை, உங்கள் மனதில் நல்ல எண்ணம் இருந்தால் நீங்கள் அடுத்த பாதையை காண்பீர்கள், இல்லையெனில் இந்த இடத்தில் முடிவடைவீர்கள் என்றது. மூவரும் தங்கள் பயத்தைத் தாண்டி உண்மையான எண்ணத்துடன் முன்வந்தபோது ஒரு மாயதுவாரமே திறந்தது. இங்கே சிறிய இடைவெளி. இரண்டாவது சோதனை. அடுத்த இடத்தில் அவர்கள் 3 கதவுகளை சந்தித்தனர். ஒவ்வொரு கதவின் பின்புலத்தில் ஒரு சோதனை இருந்தது. விக்னேஷ் தைரியமாக தனது கதவைத் திறந்து பார்த்தான். அங்கு ஒரு பெரிய பாம்பு இருக்கிறது. ஆனால் அவன் தைரியத்தால் பாம்பு அவனை குதித்து அன்புடன் சென்றது. சந்தோஷ் தனது கதவைத் திறந்தபோது ஒரு பிரச்சினை கேள்வி எழுந்தது. எது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி? அவனுடைய அறிவு அவனை வழிநடத்த அவன் பதில் அளித்தான். வாழ்வில் செயல்பாடு செய்யும் திறனே வெற்றியாகும். கீர்த்தனா தனது கதவை திறந்தாள். அங்கு ஒரு மாய உலகம் கிடந்தது. அதில் எல்லாம் கனவுகளை மட்டுமே நம்பிச் செல்ல முடியும் என்று கூறப்பட்டது. அவள் தன்னம்பிக்கையுடன் நடந்து உண்மையான ஒளியைக் கண்டாள். இங்கே சிறிய இடைவெளி. இறுதி சோதனை. மூவரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தனர். அந்த மாய உலகம் அவர்கள் மனதை பார்க்கும் ஒரு பெரிய கண்ணாடியை உருவாக்கியது. உங்கள் மனதில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் நீங்கள் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல வேண்டும் என்ற குரல் கேட்டது. மூவரும் தங்கள் மனதில் மறைந்திருந்த பயங்களை வெளியேற்றி மனதின் தூய்மையை உணர்ந்தனர். அதன் பிறகு குகையின் இரகசியம் முழுமையாக அவர்களுக்குத் தெரிந்தது. குகையின் உண்மையான அர்த்தம். மாயக்குகை ஒரு தெய்வீக இடமாக இருந்தது. ஆனால் அதன் ஆற்றல் ஒருவரின் நல்ல எண்ணங்களின் மீதுதான் வேலை செய்யும். மூவரும் அந்த இடத்தில் இருந்து திரும்பியபோது அவர்களின் மனதிலும் வாழ்க்கையிலும் அமைதி வந்தது. முடிவு. அந்த மாயக்குகை அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. வாழ்க்கையில் சாதிக்க மனதில் உள்ள பயங்களை வென்று நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். கதை. மூவரின் தைரியம், அறிவு மற்றும் நம்பிக்கையை கொண்டாடுகிறது. முடிவில் இந்த அறிவுரை. மன